உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோற்கிறாங்க. நான் ரூமி வாசித்துக் கொண்டிருந்தேன். ரூமி சொன்னான், ஒரு ரகசியத்தை சொன்னான், மிக ஆழமான ரகசியம். நீ உன் காரணங்களால் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இவ்வளவுதான். உன்னால் அல்ல நான் கெட்டது. சூழல் எவ்வளவுதான் முன்னால் சவாலாக வந்து நின்றாலும் நான் கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்திருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். ஒண்ணுமே இல்ல. இந்த புத்தகத்தை இப்படி பிரிக்கும் பொழுது புத்தகம் நம்ம கிட்ட பேசும்பா, படிச்சிருவியோ சொல்லுது. நீ மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் புத்தகம் உன்னை ஜெயிக்கிறது. ஏய், படிக்கத்தான் வந்திருக்கிறேன், உன்னை பிரிச்சு இருக்கிறதே படிக்கிறதுக்கு தான். வாய மூடு. நீ அதை புரிந்து கொண்டாய் என்று வைத்துக் கொள்ளேன், புத்தகம் உன்னிடம் தோற்கிறது. என் அருமை செல்வங்களே, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் இந்த பூமியில் தோன்றவே இல்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம் புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், புத்தகத்தை படித்து புரிந்து கொள்கின்ற பொழுது, அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மெட்டீரியல் அதை எடுத்துருங்க. நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு வச்சுக்கோங்களேன், I give my soul, my energy, my blood, my nerves, my flesh, my everything to that particular subject. நான் முழுமையாக என்னை அதற்கு ஒப்படைக்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சில தெரிப்புகள் தான் என் பேச்சு. அதை முழுக்க நான் உள்வாங்குகிறேன். ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன 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 சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத, எதையும் பார்த்து பயப்படாத. புக்க மெட்டீரியலை திருப்புனன்னு வச்சுக்கேன், இது கூப்பிடும். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஸ்டடிங். ஐ எம் ஆல்சோ ஸ்டடிங். வெரி போரிங். எஸ், இட் இஸ் வெரி போரிங். ஷால் வி கோ அவுட் அட் 3 o'clock? பதில் வராது. 40 நிமிஷம் காலி. கூப்பிட்டானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், don't ever allow anybody to take away your life and your time. இந்த போன் இருக்குல்ல, this is for communication, not for conversation. It is not for conversation, it is for communication. யார் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள்.